நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எல்லா குப்பையும் மக்கிவிடும், பிளாஸ்டிக் கூட மக்கிவிடும். ஆனால் இந்த கருணாநிதி ஒருபோதும் இந்த மண்ணிலிருந்து மக்கவே மாட்டான். அவருடைய வாரிசுகள் ஒருபோதும் மக்காது. அதற்கு சாட்சி இன்றைக்கு ஒரு அம்மா சென்னையில பேட்டி கொடுத்திருக்குது. ஊராட்சி மன்ற தலைவி 15 வருஷமா நாங்க பஸ்ல போகும்போது செயின் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுது அந்த அம்மா. நீங்க பாருங்க, உண்மை எல்லா செய்தியிலும் வந்திருக்கு. 15 ஊராட்சி மன்ற தலைவர் யார்? திமுக ஊராட்சி மன்ற தலைவி 15 வருஷமா செயின் எடுத்துட்டு இருக்காங்க. ஏமா இருக்கிறீங்க? காவல்துறை பாவம் கேக்குறாங்க. அவங்க ஏமா இருக்கிறீங்க? இந்த ஒரு விளம்பரம் வரும்ல, நான் இந்த நைட்டி போடும்போது தான் குடும்ப பெண்ணாவே உணர்றேன். அது மாதிரி நம்ம சொல்லுது, நாங்க என்னதான் திமுக இருந்தாலும் நாங்க செயின் அறுக்கும்போது தாங்க உண்மையான திமுகவா உணர்றோம். எங்களுக்கு திருடி பழகிருச்சுங்க. இப்ப திடீர்னு நிப்பாட்ட முடியலங்க. நான் பாருங்க செயின் அறுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்கிறேன். நீங்க வேணா வாடகைக்கு வாங்க. உண்மை சத்தியம். நாங்க ஏதாவது சிரிக்கிறதுக்காக சொல்லல. சத்தியமா எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. தினமலர் எல்லாம் எடுத்து பாருங்க. அப்படிப்பட்ட திருடர்கள். ஆனா அவங்க மேல வழக்கு பாயாது. அவன் ஞானசேகரன் மேல வழக்கு பாயாது. இரவுல பெண்களை திமுக கொடி கட்டிய கார்ல தரத்தி வருவான், அவன் மேல வழக்கு பாயாது. அப்புறாணி சப்ராணி அதிகாரத்தில் இல்லாதவன் ஏர்போர்ட் மூத்தி மாதிரியான ஆட்கள், இங்க பாறைக்குடிக்கு எதிராக போராடக்கூடிய ஆட்கள் மேல வழக்கு பாயும்.